சன் டிவி நேயர்களுக்கு இந்த இனிய காலை பொழுதின் எங்கள் அன்பான சூரிய வணக்கம். இந்த சூரிய வணக்கம் நிகழ்ச்சியில ஒரு புத்தம் புதிய தொடக்கமான வணக்கம் பெண்ணேல நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சி இது யாருக்கான நிகழ்ச்சி? பெண்களை நேசிக்கும், பெண்கள் நேசிக்கும் அனைவருக்குமான நிகழ்ச்சி. சரி, பெண்கள்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அன்பு, பாசம், தாய்மை, அழகு, அறிவு, விடாமுயற்சி, இதை சொல்லிட்டே போலாம் இல்லையா? இந்த அத்தனை விஷயங்களை பத்தியும் இந்த நிகழ்ச்சியில நம்ம அலசிடலாம். சரி, இன்னைக்கு வணக்கம் பெண்ணில என்ன பார்க்க போறோம்? வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். உங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் அசைவ பிரியர்கள் வேற. அசைவம்னா உங்களுக்கு கோழி ஞாபகத்துக்கு வருது இல்லையா? கோழிய வச்சு அதே குழம்பு அதே வறுவல் போர் அடிக்குது இல்ல? ஆனா புதுசா என்ன செய்யறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. கவலையே படாதீங்க. நம்ம சமையல் புதிது பகுதியில செஃப் ஆண்டனி கோழிய வச்சு ஒரு சமையல் செய்ய போறாரு. அதுக்கு பேரு கொங்கு கொத்தமல்லி கோழி வறுவல். கொங்கு கொத்தமல்லி கோழி வறுவல் சொல்லும் போதே நாக்குல எச்சி ஊறுதுல. வாங்க அதை அவர் எப்படி செய்யறாருன்னு பார்க்கலாம். சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் ஆண்டனி. வணக்கம் பெண் என்கிற நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் கொங்கு கொத்தமல்லி கோழி வறுவல். தேவையான பொருட்கள்: ஆயில் 50 ml, கொத்தமல்லி 50 கிராம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 20 கிராம், கருவேப்பிலை 20 கிராம், கோழி 250 கிராம், மிளகு 20 கிராம், சோம்பு 20 கிராம், எலுமிச்சம்பழம் 1, உப்பு தேவையான அளவு. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சோம்பு, கருவேப்பிலை 4ஐயும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கோழியை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் எடுத்து அந்த சிக்கனில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. உப்பு வேணுங்கிற அளவுக்கு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கிற சிக்கன் எடுத்து அதில் போடணும். 2 பக்கம் நல்லா குக் ஆகிற மாதிரி அப்பப்போ பொறுத்து எடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ஹை ஃபயர்லாம் குக் பண்ண வேணாம். ஓரளவு மீடியமான ஒரு இதில் வச்சு குக் பண்ணுங்கள். இது கூட மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம இதை கார்னிஷ் பண்ண போகிறோம்.
என்ன நேயர்களே, கொங்கு கொத்தமல்லி கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, கொங்கு கொத்தமல்லி கோழி வறுவல் எப்படி இருந்தது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். சரி, அடுத்ததா ஒரு பெண் சாதனையாளரை நம்ம சந்திக்க போறோம். அவங்க யாரு, எந்த துறையில சாதனை செஞ்சாங்க? ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் சந்திக்கலாம். வணக்கம் பெண்ணி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். விளையாட்டுல பல வகைகள் இருக்கு. ஒரு வித்தியாசமான விளையாட்டு துறையை தேர்ந்தெடுத்து அதுல சாதனையும் செஞ்சிருக்காங்க ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை தான் இந்த புதிய பெண் பகுதியில நம்ம சந்திக்க போறோம். அவங்க பேரு ஸ்ரீதேவி. அந்த விளையாட்டோட பேர் ரோவிங். ரோவிங்ன்ற விளையாட்டுல அவங்க எப்படி இந்த சாதனையை செஞ்சாங்க? வாங்க அவங்களோட களத்திலேயே அவங்கள சந்திக்கலாம். ஹாய், என்னோட நேம் ஸ்ரீதேவி. ரோயிங்கில் வந்து நான் ஸ்டேட், நேஷ்னல்ஸ், ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி, கிளப் இன்டர்நேஷ்னல்ஸ் விளையாடிருக்கேன். அதில் நிறைய மெடல்ஸும் வாங்கியிருக்கேன், ப்ரைஸஸும் வாங்கியிருக்கேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஈஸின்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அது ஈஸி கிடையாது. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்குமே இந்த கேம் பற்றி சொன்னால் தெரியாது. மோஸ்ட்லி சொல்லுவாங்க படகு ஓட்டுறது தானே, ஈஸி தானே அப்படின்றாங்க. ஆனால் அதுதான் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமான கேம். எங்களுக்கு கொடுக்குற ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா எந்த கேமுக்கு இல்லாத அளவு இருக்கும். நிறையா ஸ்குவாட்ச் பண்ணுவோம். எர்கோமீட்டர்னு ஒரு மெஷின் இருக்குது, அதில் வந்து மீட்டர்ஸ் கணக்கில் அது கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம். ரோயிங் போர்ட்டுங்க இது வந்து இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. எப்படி கிரிக்கெட்டை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. கிரிக்கெட்டை ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ரோயிங் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. பட் ஆனால் அந்த ஓல்டு பிரிட்டிஷ் கிளப்ஸ் இருந்தது, அவங்க வந்து இந்த ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸ்னு ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மை 11th ஸ்டாண்டர்ட். என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இதில் ரொம்ப முக்கியமான பங்கு எடுத்திருக்கு. நீ பொம்பளை பொண்ணு, நீயும் சாதிக்கணும், இதெல்லாம் மீறி நீ வெளியில் வரணுன்றதுக்காக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்ரீதேவி வந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி எல்லாம் இருந்ததுனால அவங்க கேப்டனுங்கிற முறையில் லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப நல்லா லீட் பண்ணாங்க. இன்டர் யூனிவர்சிட்டிக்கும் அவங்க தான் வந்து மெடல் வாங்கினாங்க, பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்காக. ரோயிங்கில் போட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாம் வெயிட்னு நினச்சிட்டு இருக்காங்க, பட் ஆனால் இதெல்லாம் வெயிட்லெஸ், ஃபைபரில் பண்ணுது. இந்த கேமோட போட்டோட பிளேட்ஸ் 2 கேட்டகரிஸ். இது வந்து சிங்கிள் ஸ்கல் அண்ட் டபுள் ஸ்கல்க்கு யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் பேர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸ். எஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் தான் பண்ணோம், இல்லை பெரிய பெரிய பீப்புள் வரணுன்ட்டு இல்லை. மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு கேம் சொல்லி கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த கேம் வந்து அவங்கள ஒரு லெவல் ரீச் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்ரீதேவி மாதிரி இப்போ கேர்ள்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணாங்கன்னா எங்களுக்கு இந்த ஸ்போர்ட்டும் டெவலப் ஆகும், கண்ட்ரிக்கும் நல்ல ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். இந்த ஸ்போர்ட் வந்து விமெனுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குங்க. அவங்க விமென் வந்து எடுத்தாங்கன்னா ஈஸியாக ஒரு 2-3 இயர்ஸில் வந்து நேஷ்னல் மெடல், கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கும். இந்த ரோயிங் கேம் பார்த்தீங்கன்னா லைக் ரிச் பீப்புள் தான் இதில் வந்து விளையாடுவாங்க.
நிறைய அந்த பீப்புள்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே ரோயிங் பண்ணுறாங்க, இந்த கேம் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. என்னோட பேட்ச் பார்த்திங்கன்னா 8 மெம்பர்ஸோட உள்ளே வந்தோம். ஷார்ட் டேர்ம் பீரியடில் நிறையா ஸ்டேட்ஸு, நேஷ்னல்ஸ், ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி இதெல்லாம் மெடல் பிளேஸ்மெண்ட் எடுத்ததுனால எங்களுக்கு இப்போ SDRT சப்போர்ட்டோட நாங்கள் இந்த கேம் விளையாடுறோம். என்ன நேயர்களே, ஸ்ரீதேவியோட சாதனைகள் எல்லாம் பார்த்து நீங்க அசந்துட்டீங்க இல்லையா? இதே மாதிரி ஏதாவது ஒரு துறையில நாமும் சாதிக்கணும் உங்க எல்லாருக்கும் ஆசையும் வந்திருக்கும். சரி நேயர்களே, ஸ்ரீதேவி மாதிரியே வேற ஒரு துறையில சாதிச்ச ஒரு பெண் சாதனையாளரோட அடுத்த புதிய பெண் பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன நேயர்களே, வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சியில நீங்க பார்த்த அத்தனை பகுதிகளும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். சரி, இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8:45க்கு வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.